வணக்கம், நான் உங்கள் சீத்தம்பத்தூர் மெல்வின். நீங்கள் ஜிம்முக்கு ரெகுலராக போகக்கூடிய ஆளாக இருந்தால் சில தோல் நோய்க்கு ஆளாகலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஷாக்காக இருக்கா? அதுதான் உண்மை. அது எப்படி வருது, அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருமே ஜிம்மில் நல்லா ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்வெட் ஆகும். ஸோ அது எல்லாமே எங்கே டெபாசிட் ஆகும்னா, நீங்கள் ஜிம்மில் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சீட்டில் எல்லாத்துலேயுமே அந்த ஸ்வெட் அதிகமாக இருக்கும். இதில் இன்னொரு தாள் மாறி மாறி இருக்கும்போது யாருக்கா அவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், இல்லை அந்த நோய் கிருமிகள் ஆகட்டும் பரவதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கிளில் நம்ம அதிகமாக நோய் கிருமிகள் உள்ள இடையெல்லாம் டாய்லெட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஜிம் சீட்டு தான் அதை விட அதிகமாக நோய் கிருமிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும், அந்த அளவுக்கு அதில் நிறைய நோய் கிருமிகள் இருக்குது. ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு டவல் வச்சுங்க. ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த சீட்டில் இதை போட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த டவல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நோய் வராது, மற்றவங்களுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ இதை எல்லோரும் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது அந்த ஜிம் சீட்டும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி உள்ள இன்ஃபெக்ஷன் உள்ள நோய் கிருமிகள் உள்ள இடமாகவும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஜிம்முக்கு போகும்போது நம்ம ஒரு டவல் வச்சுங்க. ஏற்கனவே நீங்கள் ஜிம்முக்கு போய் இந்த மாதிரி ஏதாவது ஸ்கின் டிசீஸ் வந்துருதுன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஜிம்முக்கு போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த தகவல் ரீச் ஆனிச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.